வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை போராட்டத்தினுடைய விதிவிதிகளே மற்றும் அரசியல் கட்சியினுடைய அத்தனை நிர்வாகிகளே, இங்கே வருகை வந்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பனைத்தண்டை ஏறும் தொழிலாளர்களே மற்றும் உறவுகளே, என்னுடன் வருகை வந்திருக்கக்கூடிய நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்துடைய அத்தனை நிர்வாகிகளுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம குன்னத்தூர்ல கிட்டத்தட்ட ஓராண்டு காலத்துக்கு முன்னது நம்ம சென்னிப்பன் அவர்களும் நல்லசாமி அவர்களும் இங்க ஒரு 1000 பேரை திரட்டி கல்லுக்கான தடையை நீக்க ஒரு மறியல் போராட்டம் செய்ய வேண்டும் என்று என்னிடம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அதற்கான நேரமும் வாய்ப்பும் கிடைக்கவே இல்லை. ஆனால் இன்று அந்த வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஏனென்று சொன்னால், எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ கூட்டம் தான் முடிவு செய்யும். அதை தயவு செய்து நம்முடைய உறவுகள் கவனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த கும்ப மண்டலத்தில் நாடார்களே இல்லை என்ற கட்டமைப்பை அனைத்து அரசியல் கட்சியும் உருவாக்கி வைத்துள்ளார்கள். அதனை உடைக்கும் விதமாக நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கம் ஒன்றை உருவாக்கி இன்று கடந்த 5 ஆண்டு காலத்தில் பல்வேறு விழாக்கள், காமராஜர் விழாக்களாகட்டும், நம்முடைய முப்பாட்டன் கொங்கு குணாளருடைய வீர வழக்க நாளாகட்டும், கிட்டத்தட்ட 20,000 பேரை திரட்டி தமிழகத்தில் உள்ள அத்தனை அரசியல் தலைவர்கள் வரவேற்று இந்த விழாவை எடுத்து நடத்தி இங்கே கொங்கு மண்டலத்தில் நாடார்களும் இருக்கிறார்கள் என்பதை பறைசாட்டி இருக்கின்றோம். இது சொல்ல காரணம் என்றால், நம்முடைய கோபி நகராட்சி நுழைவாயில் கிழவூர் நகராட்சி நுழைவாயில் சென்ற ஆட்சி காலத்தில் எத்தனையோ சங்கங்கள் குறைந்த அளவு எண்ணிக்கையோடு போராடினோம். ஆனால் எம்ஜிஆர் நூற்றாண்டு வளைவு என்று வைத்து விட்டார்கள். ஆனால் மேம்படும் நுழைவாயில் சீரமைக்கப்படும் பொழுது தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்து எங்களுடைய சங்கத்தின் சார்பாக அத்தனை அமைச்சர்களும் சரி, துணை முதல்வர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தேன். சென்ற முறை செய்த தவறை இந்த முறை தயவு செய்து செய்துள்ளார்கள். நிச்சயமாக உங்களுக்கு எதிராக கொங்கு மண்டலம் அனைத்தும் ஒன்றுதலும் என்று நான் என்னுடைய கோரிக்கையை வைத்திருந்தேன். தொடர் முயற்சியின் காரணமாகவும் கோபி நகராட்சி நுழைவாயிலுக்கு கர்ம வீரர் காமராஜர் பெயர் வரலாற்று சிறப்புமிக்க பொன்னெழுத்துகளால் குறிக்கப்பட்டுள்ளது. அதே போல வரலாறு மறந்த எந்த சமூகமும் வரலாறு படைக்க முடியாது. மாவீரன் குணாள நாடார் தீரன் சின்னமலையுடன் சேர்ந்து ஆங்கிலேயரை விரட்டி அடித்த இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்டு சங்கேரி கோட்டையில் தூக்குக்கயிறு முத்தமிட்டு வீரமரணம் அடைந்த நம்முடைய குணாள நாடார் முப்பாட்டனருடைய வீர வரலாறை முன்னிறுத்து கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சென்றிருக்கின்றோம். இப்படி ஒரு வீரர் இருந்தார் அப்படின்றது நிறைய பேர் கொண்டு தெரியல. அப்போ இன்னைக்கு சட்டசபை நான் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துருக்கிறேன். மாவீரன் குணாள நாடாருக்கு நீங்க தீரன் சின்னமலை போலவே மணிமன்றம் அமைக்க வேண்டும், அரசு அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். நிச்சயமாக அதுவும் செய்ய வேண்டும், செய்ய வைப்போம் என்று சொன்னால் நாம் பலமாக இருக்கின்றோம். அதே போலதான் இந்த கல்லுக்கான தலையை அண்ணன் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கல் என்றால் எப்படி நாடாறு முகம் பெறுகிறதோ அதே போல இன்னொரு முகம் என்றால் அது நம்முடைய நல்லசாமி தான். ஏனென்று சொன்னால், தன்னுடைய வாழ்க்கையில் பாதி வாழ்க்கையை இந்த கல்லுடைய போராட்டத்திற்காகவே தந்திருக்கின்றார். இவர் பார்க்காத நேரங்கள் இல்லை, பேசாத வார்த்தைகள் இல்லை. ஆனாலும் இன்னும் நம் கல்லுக்கான தடையை நீக்க முடியவில்லை என்ற காரணம் நம்முடைய கூட்டத்தை காட்ட யாரும் முன்வருவதில்லை. உங்களுக்காகத்தான் போராட இங்கே இத்தனை தலைவர்கள் வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்காக நீங்கள் எல்லாம் ஒரு நாளை தியானம் செய்வதில்லை. நம்முடைய வேலை எப்படி? காலையில் மரம் ஏறணும், திருப்பி 5 மணி 3 மணிக்கு போய் மரம் ஏறணும். இல்லைன்னா அவர் சொன்ன மாதிரி ஒரு மாடு ஒரு நாள் கறக்காமட்டு என்ன ஆகுமோ அதே நிலைமைதான் நம்ம பனை மரத்துக்கு, தென்னை மரத்துக்கு. ஆனால் அதையும் தியானம் செய்து காலையில் மரமேறி விட்டு இன்று நீங்கள் வந்திருந்தால் கூட மாலை மரமேற சென்றிருக்கலாம். இந்த குன்னத்தூர் பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 10,000 பேர் மரமேறுகிறார்கள். இங்கே கூடியிருந்தால் இன்று தமிழகமே மாண்புமிகு முதல்வரே இந்த கூட்டத்தை திரும்பி பார்த்திருப்பார். இனிமேல் முயற்சியக்கூடிய எந்த கூட்டமாக இருந்தாலும் தயவு செய்து அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உங்களது உரிமையை வென்றெடுக்க வாருங்கள் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். பாத்தீங்கன்னா அண்டை மாநிலமான பாண்டிச்சேரி, கேரளா, தெலுங்கானா அத்தனை தமிழகத்தில் இந்தியாவில் தமிழகத்தை தவிர அத்தனை மாநிலங்களும் கல்லுக்கான தடை விலக்கப்பட்டு கல் இறக்கி சந்தைப்படுத்துகிறார்கள். ஆனால் இந்த தமிழகத்தில் மட்டும் அதற்கான தடை தொடர்ந்து வருகின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய டாஸ்மாக் மூலம் கிட்டத்தட்ட 30,000 கோடி வருடத்திற்கு அரசுக்கு வருமானம் வருகின்றது. இந்த கல் என்ற உணவை நாம் கொடுத்து விட்டால் டாஸ்மாகை மறந்து விடுவார்கள், 30,000 கோடி இழப்பு ஏற்படும் என்று அரசு நினைக்கின்றது.
அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வருமானமும் அவங்களுக்கு உள்ளது. ஆளுகின்ற ஆட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, இந்த மதுவை டாஸ்மாக் என்ற மதுவை உற்பத்தி செய்வது அவருடைய விஐபிகள் தான். அவர்கள்தான் இந்த தொழிற்சாலை உள்ளது. எனவே இந்த கல் வரக்கூடாது என்பதில் அனைவரும் தீவிரமாக இருக்கின்றார்கள். ஆனால் நாம் வர வேண்டும் என்று தீவிரமாக இல்லாததே ஒரு முக்கிய காரணம். அண்ணன் அவர்கள் போராடியதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னவே தமிழகத்தில் வந்திருக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்காததால் தான் இன்னும் நாம் தொடர்ந்து போராடிக்கலாம் சொல்லும்போது இன்னொரு 7 வருஷம் போராடினாலும் போராடிட்டே இருப்போம். அதனால தயவு செய்து நீங்க உள்நோக்கத்தை புரிந்து கொள்ள, உங்களுடைய வாழ்வாதாரம், நம்முடைய சமுதாயத்துடைய வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும். இந்த தமிழகத்தில் 30 லட்சம் பணியாளர்கள் பணித்தன்மை ஏற்படைய மரமேறிகள் வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும் என்றுதான் இன்று இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இது மட்டுமல்ல, எத்தனையோ கூட்டங்கள். ஆனால் இனிமேல் நடக்கின்ற ஒவ்வொரு கூட்டத்திலும் தயவு செய்து தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். இப்ப பாத்தீங்கன்னா பால் உற்பத்தியாளர் சங்கத்து மூலியமா, ஆவின் பால் மூலியமா அரசே கொள்முதல் பண்ணி விற்பனை பண்றாங்க. அதே மாதிரி கல்லு இறக்கி நாங்க தர்றோம், அரசே கொள்முதல் பண்ணி நீங்க சந்தைப்படுத்துங்க. நீங்க இதை பண்ணும்போது டாஸ்மாக் வருமானத்தை விட அதிகப்படியான வருமானமும் வரும் அரசுக்கு. மேலும் டாஸ்மாக் சரக்கை அடித்துவிட்டு இன்று எத்தனையோ தாய்மார்கள் தாலி இழந்திருக்கின்றார்கள். அதிலிருந்தும் அந்த மக்களை காப்பாற்ற உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா. ஏனென்று சொன்னால் சீம சாராயமாகட்டும், ரம்மு, ஒயின், பீர் எது வேணாலும் பாருங்க, நீங்க அடிச்சுட்டே அடிச்சுட்டே இருக்கலாம். அது மட்டையாகி மயக்கமாய் படுக்க வரைக்கும் அது விடாது. ஆனா கல் ஒருபோதும் அப்படி அல்ல. ஒரு சொம்பு, 2 சொம்பு, 3 சொம்பு குடிச்சிட்டாவே போதும் சொல்லுவோம். போதும் சொல்லக்கூடிய எதை சொல்றோம் நாம வாழ்க்கையில் போதும் சொல்லக்கூடிய ஒரே உணவு மட்டும்தான். சாப்பாடு போட்டு சாப்பிட்டே இருப்பீங்களா? இருக்க முடியாது. ஒரு இடத்துல போதும். அதே மாதிரி கல் என்பது உணவு. அதனால்தான் 3 சொம்பு தாண்டும் போது போதும் வார்த்தை வருகின்றது. எனவே இந்த கல் உணவு என்பதை கருத்தில் கொண்டு இது தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு பணம்பால். கல் என்று சொல்வதை விட இது தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு பணம்பால் தான். எனவே அரசை கவனத்தில் எடுத்துக்கொண்டு 30 லட்சம் தொழிலாளர்களை ஊக்கிட்டார்கள். அதன் மூலம் அவர் குடும்பம் என்று கணக்கெடுத்துக் கொண்டால் 1 கோடி மக்கள் இதன் வாழ்வாதாரம் மேம்படும். எனவே தயவு கூர்ந்து கல்லுக்கான தடையை வருகின்ற 20 சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவிக்க எங்களது இந்த பனைத்தென்னை தொழிலாளர் சங்கத்தின் சார்பாகவும் இங்கே இந்த கூட்டத்தின் வாயிலாகவும் நாங்கள் தமிழக முதல்வர்களுக்கு கோரிக்கை வைக்கின்றோம். அதே போல பாத்தீங்கன்னா கரணம் தப்பினால் மரணம். எந்த தொழிலும் இவ்வளவு ரிஸ்க் கிடையாது. இன்னைக்கு சர்வசாதாரணமா பாத்தீங்கன்னா பல கோடியில் சாதாரண ஒரு நாள் சம்பாதிச்சிருக்கிறாங்க. நம்ம ஒரு நாள் 500 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 60 அடி தென்னை மர பனைமரத்துல 100 மரம் ஏறுறாங்க. 100 மரம் ஏறி இறங்கினாத்தான் அவங்களுக்கு 1000 ரூபாய் கூலி கிடைக்குது. இந்த 1000 ரூபாய் வச்சு இந்த குடும்பம் எப்படி நடத்த முடியும்? எத்தனையோ அதுக்கு நிறைய மாடர்னைஸ் பண்றாங்க, மிஷின் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா நம்ம இந்த தொழிலுக்கு இதுவரைக்கும் அரசாகட்டும் வேற விஞ்ஞானிகளாகட்டும் யாருமே இதை ஈஸியா மரம் இருக்கிற வழியை கண்டுபிடிக்க முடியல. நம்ம ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மரத்துல இருந்து அந்த மரத்துக்கு இறங்கி லேட் ஆகுன்னு கயிறு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுல தொங்கிட்டு போற பார்த்தோம்னா நல்ல பொள்ளாச்சி ஒரு டைம் போகும்போது பார்த்தேன். இந்த மரத்துல இருந்து அந்த மரத்துல நடந்து போறோம், மரம் ஆடுது. சர்க்கஸ்காரோட மோசமா நம்ம இன்னைக்கு இந்த சூழ்நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால தயவு செய்து இந்த தொழிலுக்கு அரசு நிச்சயமாக பாதுகாப்பளிக்க வேண்டும். இதிலிருந்து ஒரு விபத்தினால் உயிரிழப்பு ஏற்பட்டால் அரசு கொடுப்பது 1 லட்சம் ரூபாய். கேவலம் ஒரு கள்ளச்சாலையை முடிச்சு இறந்தா 10 லட்சம் ரூபாய் கொடுக்குது. ஒரு கூட்ட நெரிசல்ல இறந்தாலும் 20 லட்சம் கொடுக்குறாங்க. ஆனா தன்னோட வாழ்வாதாரத்துக்காக மரத்தில் தொங்கிக் கொண்டு உயிரை பிடித்துக் கொண்டு உழைக்கக்கூடிய ஒரு வர்க்கத்தில் இருந்தால் 1 லட்சம் கொடுக்குறாங்க. மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் இந்த கூட்டத்தொழிலை எதிர்க்கும் ஒரு விளைவு சொல்ல வேண்டும். பனைமரம் மீறி தென்னைமரம் மீறி இறந்தால் அவருக்கு குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபாய் நஷ்டீடு வழங்க வேண்டும். ஊனம் ஏற்பட்டால் 10 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல பனைமரம் தென்னைமரம் ஏறது பார்த்தீங்கன்னா 6 மாத காலத்தை வேலை இல்லையா? வருஷம் முறை ஏறீங்களா? தென்னைமரம் வருஷம் முறை வேலை, தென்னை வருஷம் முறை நேரம். ஆனா பனைமரம் அதிகமா இருக்குது. 6 மாத காலத்துக்கு தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. மீதி 6 மாத காலத்துக்கு நம்மளுக்கு வாழ்வாதார கேள்விக்குறியா இருக்குது. இன்னைக்கு எப்படி மீன்பிடி தொழிலாளர்கள் மீன்பிடிப்பு இல்லாத 6 மாத காலத்திற்கு அரசு அவங்க குடும்பத்தை கவனத்தில் கொண்டு ஊக்கத்தொகை வழங்குறாங்க. மாதம் 6 மாத காலத்திற்கு ஊக்கத்தொகை வழங்குறாங்க.
அதே போல நம்முடைய மரநேரும் தொழிலாளர்களுக்கும் வேலையில்லாத 6 மாத காலத்திற்கு அரசு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒரு நாள் 100 மலை ஏறி இறங்கும் போது சாதாரண கொஞ்சம் சைக்கிள் 1 கிலோமீட்டர் போனாலும் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. ஆனா 100 மலை ஏறி இறங்கும் போது உடம்பு வலி அதிகமா இருக்கு. இந்த உடம்பு வலிக்கு 1000 பேர் சம்பாதிச்சுட்டு டாஸ்மாக் 300 ரூபாய் சரக்கு வாங்கி அடிச்சா அந்த உடம்பு நல்லா இருக்குமா? அதுக்காக அவங்க ஏற 100 மரத்துல 1 மரம் 2 மரம் கல்லு மரம் போடுவாங்க. ஏன்னா கல்லு குடிச்சாதான் உடம்புக்கு ஆரோக்கியம். அவரால் மீதி 100 மரத்தை ஏற முடியும். அப்போ அதுக்காக 1 மரம் 2 மரம் 3 மரம் கல்லு சொந்தமா விற்பனைக்காக இல்ல, அவருடைய உடல் தேவைக்காகவும் மருத்துவ தேவைக்காகவும் அது ஆரோக்கியத்துக்காக 2 மரம் போட்டிருப்பாங்க. ஆனா அதுக்கு காவல்துறைகள் தயவு செய்து கனிவான உங்களுடைய கவனத்தை கொண்டு எக்காரணத்தை கொண்டு பொய் கேஸ் போடாதீங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா மிகவும் ஒரு உயிரை பணையை வைத்து செய்யக்கூடிய ஒரு தொழில். அந்த தொழில் வாழ்வார்க்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் மீது வீணான விசச்சாராயம் கல்லறிக்கை பண்றாங்கன்னு சொல்லி தயவு செய்து நீங்கள் இங்கு மட்டுமல்ல தமிழகத்தில் எங்குமே அப்படி ஒரு கேஸை போட்டு அவர்கள் வாழ்வாதாரத்தை கெடுக்க வேண்டாம் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக தாழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணன் சொல்லும் பொழுது காவல்துறை உண்மையிலே நம்முடைய நண்பர்கள் தான். புரியுதா? இன்னைக்கு 10 மணி வாங்கிட்டாங்க பர்மிஷனு, 12 மணியோட முடிஞ்சது. மேடைக்கு பர்மிஷன் வாங்கல. இருந்தாலும் அவர்களும் நம்முடைய வாழ்வாதாரத்தை புரிந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு அமைதியான முறையில், ஒரு தெளிவான முறையில், ஒரு அரசியல் கட்சியினர் கூட இந்த அளவுக்கு நடத்த முடியாது, அவ்வளவு ஒரு நேர்த்தியோடு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு இன்னொரு 1 மணி நேரம் கொடுத்தாலும் தவறு என்று சொல்லி நம்முடைய காவல்துறையினர் நமக்கு சப்போர்ட் செய்தார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இந்த குன்னத்தூர் மக்களுக்கு ஒரு சொல்லிக் கொள்கிறேன். உலகம் போட்டு முப்பட்டு தலைவர் கர்மவீரர் காமராஜர் அவர் அத்தனை பேரும் படிக்க வேண்டும் என்று நம்ம எல்லாம் படிக்க வைத்தார். இன்று நம்முடைய கர்மவீரர் காமராஜர் சிலை, வெங்கல சிலை இந்த குன்னத்தூரில் ஒரு பெருமையாக இருக்கின்றது. அது அண்ணன் அவர்களுடைய நகர்மன்ற தலைவராக இருக்கின்றார். அவருக்கும் இந்த கோரிக்கை வைக்கின்றேன். அப்படி பெருமையோடு இருக்கக்கூடிய எங்களுடைய தாத்தாவுக்கு முன்னால் டாஸ்மாக் கடை 24 மணி நேரம் செயல்படுகின்றது. தைரியம் கூறுகிறது பொதுமக்கள் ஒன்று கூடி இந்த டாஸ்மாக் கடையை வேறு இடத்துக்கு அப்புறப்படுத்துங்கள். நாங்கள் வைக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. தற்சமயம் வேறு இடத்துக்கு அப்புறப்படுத்துங்கள். எங்களுடைய அப்புச்சி காமராஜர் சிலைக்கு முன்னால் இருப்பது ஒட்டுமொத்த காமராஜர் விசுவாசிகளுக்கும் சரி, எங்களுடைய சமுதாயத்துக்கு அது வெட்கக்கேடாக நினைக்கின்றோம். நீங்கள் உடனடியாக நம்முடைய இந்த பழைய சங்கத்தினுடைய சார்பாக அரசுக்கு காவல்துறைக்கு ஒரு கோரிக்கை மனு வைங்கள். 30 நாட்கள் அவர் டைம் கொடுப்பார்கள். திரும்ப ஒரு 15 நாட்கள் நிச்சயமாக அகற்ற முடிவு செய்வோம். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த எலெக்ஷன் டைம்ல நிச்சயமா இந்த மண்ணில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை எங்களது அமைப்பு எடுக்கும். நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு பின்னால் நம்முடைய சிறப்பு விருந்தினர் தலைமை உரையாற்ற வேண்டும். அவருடைய கருத்துக்களை எல்லாம் நாம் கேட்க வேண்டும். எனவே வழிபட்டு இன்னும் பேச சொன்னால் 1 மணி நேரம் நான் பேசுவேன். ஆனா நீங்களும் பசியோடு இருக்கீங்க. எங்க வருகிற அத்தனை போராட்டக்காரர்களுக்கும் அன்பு உள்ளவர்களுக்கும் என்னுடைய உறவுகளுக்கும் மேடையிலே வீட்டுக் கொண்டிருக்கின்ற சான்றோர்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். அண்ணா நல்ல சமயம் சொல்லும் போது அண்ணா டீ ஸ்நாக்ஸ் ஏற்பாடு பண்ணிக்கிறோம் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு பத்திரிக்கை கொடுக்கும் பொழுது நான் பரவாயில்ல, நான் பச்சை தண்ணி கூட வாட்டர் பாட்டில் கொடுங்க, எல்லாருமே நாங்க அதுக்காக தான் வந்திருக்கிறோம், சாப்பாடுக்காக இல்லைன்னு. இப்ப கருத்தில் கொண்டு நம்முடைய வணிகர் சங்க நிர்வாகிகளும் இந்த ஏற்பாட்டாளர்களும் மதிய உணவு ஏற்பாடு செய்துள்ளார்கள். எனவே இருந்து அண்ணன் பேசி முடித்தவுடன் நீங்க அனைவரும் உணவருந்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ளீர்கள். நான் இதுவரை கல்லுக்கான தடையை நீக்க வேண்டும் என்று கோரிக்கை மட்டும்தான் அனைவருக்கும் கொடுத்திருக்கேன். முதல்வர் கொடுத்திருக்கேன், துணை முதல்வர் கொடுத்திருக்கேன். ஆனால் போராட்டம் என்று நான் இதுவரைக்கும் எடுக்கவில்லை. நான் கை வைத்தது எல்லாமே நிச்சயம் வெற்றியாக சென்றிருக்கின்றது. எதையும் கையில் இருக்கும். இனி வருகின்ற போராட்டம் இதுவரை கல்லுக்கான போராட்டம் இப்படி ஒரு போராட்டம் நடக்கவில்லை என்பதை இந்த கொங்கு மண்டலத்தில் ஏற்படுத்தி காட்டுவோம் என்று உறுதி கொண்டு வாய்ப்பு அனைத்து நன்றி. வணக்கம்.